முருகன் தமிழ்நாட்டுல மிகவும் பக்தியுடன் வணங்கப்படும் கடவுள் ஒருவர். நம்மில் பலர் மமுருகன நண்பன மாதிரி பார்த்து தினமும் அவனுடன் பேசுறோம். முருகனுக்கு மனைவிகள் யாருன்னு கேட்டா நாம பெரும்பாலும் வள்ளி மற்றும் தெய்வானை என்று சொல்றோம். ஆனா ஒரு நாள் மலேசியா இருக்கும் 10 குகைகளுக்கு போகும்போது வேற மாதிரி ஒரு கலந்துரையாடல் நடந்தது. நான் வள்ளிரங் தெய்வானைன்னு சொன்னபோது ஒருவன் திருத்தி சொன்னான், மடன், வள்ளிரங் தெய்வானை அல்ல, தெய்வானைரங் வள்ளி தான் சொல்லணும். நான் கேட்டேன், ஏதுக்கு அந்த வருஷம் முக்கியமா? அப்போ அவன் கூறினான், தெய்வானை தான் முதலாவது மனைவி. அந்த கதை மிகவும் முக்கியம். என்னோட மதுரையிலிருந்து வரணும், நான் திருப்பரங்குன்றம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னார்கள். முருகன் திருப்பரங்குன்றத்தில்தான் மிகவும் சந்தோஷமாக இருக்கார்னு நம்பப்படுகிறது. பழனி அங்கு ஒரு சன்னியாசி மாதிரி காட்சி தருவார். திருச்செந்தூரில் போராளி மாதிரி. ஒவ்வொரு இடத்திலும் அவரின் வேறு வேறு பக்கங்களை காணலாம். ஆனா அவருடைய திருமண வாழ்க்கை மதுரையோடு தான் தொடர்பா இருக்கு. அவருடைய திருமணம், காதல் கதையெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் தான் அடித்தளம். இத நான் சொல்லணும்னு சொன்னாங்க. ஏனெனில் பலர் இதை பற்றி அறிய ஆர்வம் இருப்பாங்க. நிறைய பக்தர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வருவாங்க. 00001096 பவான்களை பற்றி பேசப் போகிறோம். நாம எல்லாம் அதெல்லாம் செய்தாலும் திருப்பரங்குன்றம் தான் முதலாவது பவன். இருப்பினும் அதுக்குள்ள கதையை பலர் அறிய மாட்டாங்க. மலேசியாவிலிருந்தே ஒருவன் எனக்கு இதை பற்றி பேச சொன்னான். இது ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும் என்று. ஆகவே இப்போ இந்த பேருரையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.